த லார்ட். சங்கீதம் 29 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தாவீதனால் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் 11 வசனத்தை கொண்டது. இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை இங்கே சொல்லியிருக்கு. தேவனை மகிமையுள்ள தேவன் அப்படின்னு தாவீது எழுதியிருக்கிறாரு. 3வது அதிகாரத்தில் நடு பாட்டில் நம்ம பார்க்கும்போது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படியுள்ள மகிமையுள்ள தேவன் முழங்கும்போது அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதே சங்கீதத்தில் தாவீது 7 காரியத்தை சொல்கிறாரு. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம். 4வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அதே மாதிரி அதே 4வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 5வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. 7வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். 8வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். 9வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. இப்படி 7 காரியங்களை குறித்து கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தாவீது இங்கே சொல்லியிருக்கிறாரு. எசேக்கியேல் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தாவீது இங்கே 29வது சங்கீதத்தில் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது, வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்குகிறது, தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கேதுரு மரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது கேதுரு மரம் கம்பீரமான வளர்ச்சி கொண்ட ஒரு மரம், நல்ல வலிமையான ஸ்ட்ராங்கான ஒரு மரம். என்ன வேலை அதில் செய்தாலும் அதற்கு ஏற்ப அது இசைந்து வரும் தன்மையை கொண்டுள்ளது. நல்ல அழகு வாய்ந்தது, நறுமணம் வீசக்கூடிய மரம், நீடித்த உழைப்பை கொண்ட அந்த மரம். வேதாகமத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த கேதுரு மரங்களுடைய உபயோகத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தாவீது ராஜா தன்னுடைய அரண்மனையை கேதுரு மரங்களினால தான் செய்திருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம அதை வாசித்து பார்க்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது நறுமணம் வீசுகிற மரமாக இந்த கேதுரு மரம் இருக்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது சாலமோன் கட்டிய தேவாலயத்தினுடைய அந்த பலிபீடமும் கூட, அது பலிபீடம் மட்டுமல்ல, பலிபீடத்தோடு கூட நிறைய அங்கே இருக்கிற பனிமுட்டுகள் நிறைய எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா கேதுரு மரத்தினால செய்யப்பட்டது. இந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் கடல் மட்டத்துக்கு மேலே 3000 அடி வளருமா. அதனுடைய வேர்கள் உறுதியாகவும் ஆழமாகவும் இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த கேதுரு மரங்களை கூட கர்த்தருடைய சத்தம் முறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. இப்போ கர்த்தரை குறித்து என்னென்ன இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரு, 7 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1, 3வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். 2வது காரியம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். இதே காரியம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தோடைய பின்பகுதியில் பார்க்கும்போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு பார்க்குறோம். நம்ம 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தாவீது சொல்கிறாரு கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். மோசேயும் சொல்கிறாரு ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
இங்கே பவுல் சொல்கிறாரு கர்த்தரே ஆவியானவர். அப்போது கர்த்தர் தான் ஆவியானவர், ஆவியானவர் தான் கர்த்தர். இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா திரளான தண்ணீர்கள் மேலே, ஜலப்பிரவாகத்தின் மேலே இருக்கிறாங்க, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ராஜாவாக வீற்றிருக்கிறார் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. 11வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே 11வது வசனத்தில் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு பார்க்குறோம். 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் அப்படின்னு 8வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்படி 7 காரியங்கள் கர்த்தரை குறித்து தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியமாக தாவீது இந்த சங்கீதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னா 2 காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. 1வது வசனத்துலேயும் 2வது வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் தாவீது கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா கர்த்தர் மகிமையுள்ள தேவன். அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்ம அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். மகிமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் எப்படி முழங்குகிறார், அவர் முழங்கும் போது அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 காரியங்கள் பார்த்தோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு 7 காரியங்கள் பார்த்தோம். கேதுரு மரத்தை குறித்தும் நாம் இதில் பார்த்தோம். இந்த சங்கீதம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.